Today we are going to see Standard 6th Social Science History Unit 2 Human Evolution. Evolution means the stage of development தான் எவல்யூஷன் சொல்லுவோம். அதாவது மனிதனோட பரிமாண வளர்ச்சியை பற்றி இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். பிஃபோர் 460 crore years earth evolves. அதாவது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து ஏர்த்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை வந்து சொல்கிறாங்க. பிஃபோர் 20 lakhs years மேன் ஸ்டார்ட்ஸ் டு வாக். அதாவது 20 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மேன் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ண பீரியட். பிஃபோர் 3 lakhs years ஸ்ப்ரெட் ஓவர் earth. 3 lakhs இயர்ஸ்க்கு முன்னாடி தான் earth ஃபுல்லாக மேன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. பிஃபோர் 8,000 years started cultivation. பிஃபோர் 8,000 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் பயிரிட ஆரம்பித்தாங்க, அதாவது விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. பிஃபோர் 5,000 years ஃபவுண்ட் சிவிலைசேஷன், அதாவது சோசியல் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் ஆரம்பித்தது. நெக்ஸ்ட்டு மாடர்ன் மேன். ஸோ இந்த லெசனில் நம்ம கூட சேர்ந்து தமிழினி அண்ட் தென் அவங்களோட கிராண்ட் மதரும் வந்தால் தான் இந்த லெசனை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So, Tamilini, a school student of class 6th, visited a science center accompanied by her grandmother. அதாவது தமிழினி அப்படிங்கிற அந்த பொண்ணு 6th படிக்கிறாங்க. அவங்களோட கிராண்ட்மதரோட சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க. There, they saw a time machine. The operator of the time machine explained the working of the machine. அதாவது அவங்க சயின்ஸ் சென்டரில் ஒரு டைம் மிஷின் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர் வந்து இந்த டைம் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டர், இஃப் யூ ப்ரெஸ் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இன் த மிஷின் இட் வுட் டேக் யூ டு த சூசன் பீரியட் ஆஃப் டைம். Why don't you enjoy the experience of watching different periods of time using this machine? அதாவது இதில் வந்து அதாவது நீங்கள் எந்த பீரியட் வேணுமோ அந்த பீரியடை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிஷினில் இருக்கிற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீரியடுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் சொல்கிறாங்க. ஆஃப்டர் லிசனிங் டு த operator, both Tamilini and her grandmother were excited and decided to have the experience of the time machine. ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து தமிழினியும் அவங்களோட கிராண்ட்மதரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட டிசைட் பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு. உடனே தமிழினி, கேன் வி கோ ஃபார்வர்ட் அண்ட் see how 2200 CE would be grandma. நம்ம வந்து முன்னாடி போடலாமா, 2200க்கு போடலாமா, சிஇக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது சிஇ மீன்ஸ் காமன் எரா, கிறிஸ்ட் பர்த்துக்கு அப்புறமே வரதெல்லாம் சிஇ. கிராண்ட்மா, வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஆர் ஃப்யூச்சர் தமிழ்? லெட்ஸ் கோ பேக்வேர்ட் அண்ட் see how our past was like. நம்மளோட ஃப்யூச்சரில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மேட்ரு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட பாஸ்ட் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா சொல்கிறாங்க. Do you know பாருங்க, the study of human evolution can be scientifically studied with the help of archaeology and then anthropology. அதாவது ஹியூமன் எவல்யூஷனோட ஸ்டோரியை சயின்டிஃபிக்கலாக வந்து ஆர்கியாலஜி அண்ட் தென் ஆந்த்ரோபாலஜியோட ஹெல்ப்பால் நம்ம அந்த ஸ்டோரியை வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழினி, யூ ஷுட் ரைட் கிராண்ட்மா. நம்ம வந்து பாஸ்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட்மா புஷ்ட் த பட்டன் டு 1950 CE. தே saw mostly people walking, a few riding bicycles and buses appearing rarely on the roads. உடனே கிராண்ட்மா வந்து 1950 CE பட்டனை வந்து புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணோன்னே அந்த பீரியடில் வந்து பீப்புள் வந்து வாக் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அண்ட் தென் கொஞ்சம் பேர் தான் வந்து பைசைக்கிளில் ரைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பஸ்ஸு வந்து ரோடில் ரேராக தான் இருக்குது. ஸ்லோலி தே மூவ்டு பேக் டு 1850. தேர் வேர் நோ பஸ்ஸஸ் ஆர் சைக்கிள்ஸ். ஸ்லோவாக வந்து 1850க்கு போகிறாங்க. அப்போ வந்து பஸ்லாம் இல்லை, சைக்கிள்ஸும் அவங்க பார்க்கல அதில். அடுத்து வந்து ஹார்ட்ஸ் புல்டு பை மியூல்ஸ் அண்ட் புல்லக்ஸ் வேர் சீன் ஆன் த ரோட்ஸ். ஹார்ஸ் ட்ரான் carts
வாஸ் எ ரேர் அக்கரன்ஸ். அதாவது 1850 வந்து பஸ்ஸஸும் இல்லையா, சைக்கிள்ஸும் இல்லையா. அதாவது மியூல்ஸ் அப்படின்னா கழுத வண்டி அண்ட் தென் புல்லக்ஸ் வண்டி தான் இருந்ததாக ரோட்டில் பார்த்தாங்களாம். அண்ட் தென் ஹார்ஸ் வண்டி கூட கொஞ்சமாக தான் இருந்துச்சான், ரேராக தான் இருந்ததாம். தமிழினி then turned the button to 8,000 years back. People were engaged in raising crops and livestock. அதாவது 8,000 இயர்ஸ்க்கு தமிழினி பட்டன் அழுத்திட்டாங்களா. ஸோ அந்த இயரில் வந்து என்ன பண்ணாங்களாம், பீப்புள் வந்து பயிர் விளைவிக்கிறதும் அண்ட் தென் கேட்டில்ஸ் இதெல்லாம் வளர்த்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்களாம். ஷீ புஷ்டு த பட்டன் டு கெட் எ பிக்சர் ஆஃப் லைஃப் 8,000 years ago. அதாவது உடனே வந்து 8,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு பிக்சர் வந்து பார்த்தாங்களாம். She saw the humans living in caves. They were using tools made of stones and bones for hunting. அதாவது ஒன்றே ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து எங்கே லிவ் பண்ணாங்களாம், கேவ்ஸில் வந்து லிவ் பண்ணதை அவங்க பார்த்தாங்களாம். அண்ட் தென் அவங்க டூல்ஸ் வந்து அவங்களோட டூல்ஸ் வந்து எப்படி இருந்ததா, ஸ்டோன்ஸ் அண்டு போன்ஸால் மேர்ட் ஆகியிருந்த டூல்ஸை வந்து வச்சு அவங்க ஹண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். தமிழினி வாஸ் பைட்டன்ட் by the hunting scene and pushed the button forward to return to the present. அதாவது உடனே வந்து அந்த ஹண்டிங் பண்ணுற அந்த சீனை பார்த்துட்டு தமிழினி ரொம்ப பயந்துட்டு உடனே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த பீரியட் பட்டனை வந்து புஷ் பண்ணிட்டாங்களாம். கிராண்ட்மா ஆர் யூ அஃப்ரைட் தமிழ். உடனே நீ கிராண்ட்மா வந்து கேட்குறாங்களாம், தமிழினி பயந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராண்ட்மா urged Tamilini to go further backward to see the ancient humans who lived with the apes. But Tamilini was not inclined, so both of them left the spot. அதாவது கிராண்ட்மா வந்து தமிழினியை கம்பல் பண்ணுறாங்களாம், நீ வந்து திருப்பி பின்னாடியே போ, பேக்வேர்ட் போ, நம்ம பண்டைய கால மனிதர்கள் வந்து எப்படி குரங்கோட ஆப்ஸ் அப்படின்னா குரங்கு மங்கி அவங்களோட எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழினி வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலையாம். ஸோ உடனே வந்து கிராண்ட்மாவும் தமிழினியும் வந்து அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியேறிட்டாங்களாம். உடனே தமிழினி கிராண்ட்மா வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது கிராண்ட்மா கிட்ட தமிழினி கேட்குறாங்க, நீங்களே வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸோட பரிமாண வளர்ச்சியை பற்றி அந்த டெவலப்பிங் ஸ்டேஜை பற்றி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராண்ட்மா certainly. Grandma. Anthropologists have unearthed the footprints of humans in a country called Tanzania, which is in Eastern Africa. ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற தான்சானியா அப்படிங்கிற அந்த கண்ட்ரியில் ஹியூமனோட ஃபுட்பிரிண்ட்ஸை வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. தேர் வேர் ஃபவுண்ட் இன் ராக் பட் சம்மர்ஜ்டு அண்டர் த சாண்ட். அதாவது ராக் பெட்ஸில் இருந்த அந்த ஃபுட்பிரிண்ட்ஸை வந்து சாண்டில் புதைஞ்சிருந்ததா, அதாவது மண்ணில் புதைஞ்சிருந்ததா. இந்த இன்ஃபோபெட்ஸ் பாருங்கள். ஆர்கியோலாஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்ட்ரி ஹியூமன்ஸ், ரிமைண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்ட்ரி ஹியூமன்ஸ். எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஃபார் ஆர்கியோலாஜிக்கல் ஸ்டடீஸ். அதாவது ப்ரீஹிஸ்ட்ரி ஹியூமன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்களோட மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் ஆகுது. எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் தான் ஆர்கியலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு மெயின் சோர்ஸாக வந்து இருக்குது. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ், அதாவது பிட்வீன் 4 million and 2 million years. புரோட்டோஹியூமன் எவால்வ்டு இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. இவங்க வந்து தொடக்க கால ஹியூமன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் தோன்றினாங்க. எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரேட்ஸ் பைபெட்டல் வாக்கிங் ஆன் 2 legs. இவங்க வந்து ஹியூமன் கேரக்டர் அண்டு மங்கி கேரக்டரை மிக்ஸ் பண்ண கேரக்டரில் இருந்தாங்க, வாக் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அடுத்தது ஹோமோ ஹேபிலிஸ் பிட்வீன் 2.3 and 1.4 million years. ப்ரோட்டோ ஹியூமன், இவங்க வந்து தொடக்க கால மனிதன்னு சொல்லலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் பிக் டு ஹோல்டு டைட்லி அண்ட் லெஸ் பிட்யூட்டிங் ஃபேஸ் டூல் மேக்கர். இவங்க வந்து
டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி காலோட பெரிய விரல் அவங்களோடது இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸில் பாருங்கள், அவங்களோட தாடை வந்து நீட்டிகிட்டு இருக்கும் முன்னாடி. இதில் வந்து தாடை கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும். இவங்க வந்து டூல்ஸும் வந்து மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ், approximately 1.8 million years ago. Java man, not fully human, brain smaller than us. இவங்க வந்து ஜாவா மேன் சொல்லுவாங்க. ஹியூமன் அதாவது ஃபுல்லாக ஹியூமன் மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகலை. இவங்களோட பிரெயின் வந்து நம்மளோட பிரெயினை விட அவங்களது சின்னதாக இருக்கும். வால்க்டு இன் எ ஸ்ட்ரெயிட் பொசிஷன். ஹி ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வாக் பண்ணாங்க. உங்களுக்கு ஃபயர் பற்றின நாலேஜ் வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து நியாண்டர்தால், பிட்வீன் 1,30,000 அண்ட் 40,000 இயர்ஸ், நாட் ஃபுல்லி ஹியூமன். இவங்க வந்து ஹியூமன் மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகலை. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ், த டூல்ஸ் வேர் க்ரூட், ஹண்டிங் ஸ்கில்ஸ் வேர் ஆல்சோ புவர். There are evidences of burying the dead. Evidences are seen at Neanderthal in Germany. இவங்க வந்து டூல்ஸ் வந்து ஒரு ஒழுங்கற்ற முறையில் தான் இருந்துச்சு. இவங்களோட ஹண்டிங் ஸ்கில்லும் வந்து புவராக தான் இருந்தது. இவங்க இறந்தவங்களோட உடலை வந்து புதைக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஜெர்மனியில் வந்து வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து இருக்குது. அடுத்தது ஹோமோசேப்பியன்ஸ், 3 lakh years ago. வைஸ் மேன், இவங்களை வந்து வைஸ் மேன் சொல்லுவாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ், மூட் அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஆசியா. இங்கே வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வேட்டையாடி எல்லாத்தையும் சேகரிக்கவும் ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து அதே க்ரூட் ஒழுங்கற்ற ஸ்டோனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து மூவ் ஆகி யூரோப் அண்டு ஏசியாவில் வந்து செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அடுத்தது குரோம் மேக்னான்ஸ், த ப்ரெசன்ட் மேன், 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in Western Africa and in Southeastern Europe. த மாடர்ன் மேன் சொல்லுவாங்க. பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப், யூஸ்டு நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ ஆஃப் போன். தேர் வெப்பன்ஸ் இன்க்ளூடட் ஹபூன்ஸ் அண்ட் ஸ்பியர் த்ரோயர்ஸ். அதாவது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஹியூமன் லைஃபோட பிகினிங் இவங்க வந்து அதாவது ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸை மட்டும் பண்ணாமல் போன்ஸையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹபூன்ஸ் அப்படின்னா திமிங்கலங்களை வேட்டையாடுற மாதிரி கருவியும் அண்ட் தென் ஈட்டியும் இவங்க யூஸ் பண்ணாங்க. ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. அதாவது ஹியூமன்ஸ் அண்ட் தென் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களோட டெவலப்பிங் ஸ்டேஜ் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆந்த்ரோபாலஜி. The word anthropology is derived from 2 Greek words, anthropos meaning man or human and logos meaning thought or reason. Anthropology அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து 2 Greek வேர்ட்லேருந்து மேக் பண்ணப்பட்டது. அது என்னென்னா anthropos and logos. Anthropos அப்படின்னா man or human, logos அப்படின்னா thought or reason. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. Anthropologists வந்து human development and behavior investigating பண்ணி ஹியூமன்ஸோட கல்ச்சர் அண்டு சோசியல் ஃபினாமினா பற்றி டோட்டல் டெஸ்கிரிப்ஷனை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து பார்க்கலாம். ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ்டு டு அசர்டன் த பீரியட். அதாவது அந்த ஃபுட் பிரிண்டை வச்சு ரேடியோ கார்பன் டேட்டிங்கை யூஸ் பண்ணி அந்த எந்த பீரியடெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் தட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் தே ஹேட் டிஸ்கவர்டு வேர் அபவுட் 3.5 million years old. அதாவது அந்த ஃபுட் பிரிண்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து 3.5 million இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹியூமன்ஸோட ஃபுட் பிரிண்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. When there is sudden change in nature, the living beings adapt themselves to the changes and survive.
Humans have thus evolved over millions of years, adapting themselves to the changing times. அதாவது சடனான நேச்சரில் ஏதாவது சடன் சேஞ்சஸ் வந்துன்னா லிவிங் பீயிங்ஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணி அதுவும் வாழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து நேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு லிவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு டு யூ நோ பாருங்கள், பீப்புள் அண்ட் தேர் ஹேபிட்டட். அதாவது பீப்புளை பற்றியும் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரலோபிதிகஸ், அவங்க ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ், அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஹோமோ எரெக்டஸ், ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியா. நியாண்டர்தால், அவங்க யுரேசியா, அதாவது யூரோப் அண்ட் ஏசியா. குரோமக்னான்ஸ், ஃப்ரான்ஸ். பீக்கிங், சைனா. ஹோமோ சேப்பியன்ஸ், ஆஃப்ரிக்கா. ஹைடல்பர்க், அவங்க வந்து லண்டன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். குரோமக்னான்ஸ் லேர்ன் டு லிவ் இன் கேவ்ஸ். லாஸ்காஸ் caves in France is the evidence for cave living of Cro-Magnons. They habitude to bury the dead. அதாவது குரோமக்னான்ஸு கேவ்ஸில் லிவ் பண்ண கற்றுக்கிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற லாஸ்காஸ் கேவ்ஸில் குரோமக்னான்ஸ் ஹியூமன்ஸு வாழ்ந்துட்டு வந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் அவங்க குரோமக்னான்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இறந்தவங்களோட உடலை வந்து புதைக்கிறோம் அந்த பழக்கம் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தமிழினி. கிராண்ட்மா வில் யூ எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழினி கேட்குறாங்க. கிராண்ட்மா, ஹியூமன் எவல்யூஷன் மீன்ஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் த ஹியூமன் கைண்ட் சேஞ்சஸ் அண்ட் டெவலப்ஸ் டுவோர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். அதாவது ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ஹியூமன் வந்து சேஞ்ச் ஆகி டெவலப் ஆகி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ரீச் ஆகிறது தான் ஹியூமன் எவல்யூஷன். See how the modern human has evolved. Humans in erect position and walking on two legs happened much later. Humans வந்து நிமிர்ந்து நின்று 2 legsல வந்து வாக் பண்ண ஆரம்பித்தாங்க. Changes in thumb so that they can hold things tightly. முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, தம்ப்நெயில்னால் அவங்களோட கட்டை விரல் வந்து அதாவது ஒரு திங்ஸ் எடுத்தால் ஹோல்ட் பண்ண முடியலையாம். அதுக்கப்புறமே அவங்களோட தம்ப்நெயிலில் சேஞ்ச் ஆகி ஒரு திங்ஸை வந்து டைட்டாக வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்களாம். டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின், அவங்களோட பிரெயின் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுதான். Homo sapiens who migrated out of Eastern Africa settled in different parts of the world. Homo sapiens வந்து ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருந்து மைக்ரேட் ஆகி, அதாவது இடம்பெயர்ந்து வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு போய் செட்டில்டு ஆக ஆரம்பித்தாங்களாம். தேர் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ evolved and they made it suitable to the environs in which they lived. அவங்க வாழ்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாற்றிக்கிட்டாங்களாம். ஸோ ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அவங்க அதாவது இருக்கிற பிளேஸுக்கு அடாப்ட் ஆகி அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து இருந்ததாம். பேஸ்டு ஆன் த வெதர், கிளைமேட் அண்ட் நேச்சர் ஆஃப் த லிவிங் பிளேஸ், their physique and complexion also different. அவங்களோட வெதருக்கு ஏற்ற மாதிரியும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க லிவ் பண்ணுற அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட பிசிக் அப்படின்னா அவங்களோட மேனியும், காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா அவங்களோட கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சு தான். These resulted in the formation of different races. ஸோ அந்த நேச்சர், அந்த கிளைமேட், அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிசிக் அண்டு காம்ப்ளெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால தான் ரேசஸ், நிறைய இனங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சான். ஹியூமன் ப்ரோக்ரியேஷன் ரிசல்டட் இன் அன் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன். ஸோ ப்ரோக்ரியேஷன் அப்படின்னா இனப்பெருக்கம். ஸோ இதனால தான் வந்து பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிச்சுதான்.